நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎஸ்சி அப்படின்ற எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதை பற்றி கொஞ்சம் கைட் பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டவங்களுக்காக அவங்களுக்காக தனியாக ப்ரிப்பேர் பண்ண வீடியோ தான் இது. அதேமாதிரி சிஎஸ்சி பற்றி தெரியாது நிறைய பேருக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிஎஸ்சி அப்படின்னா என்ன, அது எதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதில் ஏன் எக்ஸாம் வைக்கிறாங்க, அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து எப்படி வாங்குறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில் கிளிக் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டெக் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். டெக் அப்படின்னா டெலி சென்டர் என்டர்பிரினர் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் சொல்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் உங்கள் சொந்த சிஎஸ்சி மையம், அதாவது இ சேவை மையம் மாதிரி வைக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த சான்றிதழ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இந்த எக்ஸாம் டெக் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் தருவாங்க. அதை வச்சு தான் அந்த சான்றிதழ் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம், சிஎஸ்சி மையத்தை வைக்கலாம். அதுக்கு பேர் விஎல்இ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம யார் விஎல்வி அப்படின்னு சொல்லுவாங்க அதில் பாஸ் பண்ணவங்கள. இதுக்கு 1479.72 பைசா கட்டி நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸாம் எழுதலாம். டெக் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம், சென்டர் வைக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ ரெஜிஸ்டர் பண்ண போகிற டைமில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு வந்து கண்டிப்பாக செக் பண்ணணும். அது என்னென்ன அப்படின்னா, ஆதார் அட்டையோட எண் வந்து கரெக்டாக இருக்கா பார்க்கணும். மொபைல் எண், அதாவது ஆதார் அட்டையோடு இணைக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்கணும். மின்னஞ்சல் முகவரி, அதாவது இமெயில் அட்ரஸ், வங்கி கணக்கு விவரங்கள், பேங்க் டீட்டெயில்ஸ், விண்ணப்பதாரின் புகைப்படம், உங்கள் ஃபோட்டோ, அதே மாதிரி உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், இதெல்லாம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ரெஜிஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு விஎல்இ அப்படின்னா என்ன, அது டெக்கில் சொல்கிறாங்களே அதுக்கு என்ன அப்படின்னா, அது அப்ளை பண்ணுறவங்க வந்து அவங்க உள்ளூரில் இருக்க மாதிரி இருக்கணும். அவங்க உள்ளூர்லேயே இருக்கிறவங்க தான் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். அதேமாதிரி குறைந்தபட்சம் 18 வயசு இருக்கணும். அதேமாதிரி அங்கீகரிக்கப்பட்ட வாரியத்திலேருந்து 10th முடிச்சிருக்கணும். அதேமாதிரி உள்ளூர் மொழியில் படிக்கிறது எழுதுறது எல்லாமே வந்து கிளியராக தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சிஸ்டம் வந்து கண்டிப்பாக ஒரு அடிப்படை அது பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி சிஎஸ்சி வைக்கிறதுக்கு 60,000 கிட்ட பட்ஜெட் வந்து கண்டிப்பாக விட்டுருக்கணும் அப்படின்ற மாதிரி இதில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சிஎஸ்சி மையம் வைக்க போகிறதுக்கு முன்னாடி தான் நீங்கள் அந்த பட்ஜெட் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கினா போதும். சரி, அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். கூகுளில் போய்ட்டு சிஎஸ்சி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்து வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்தமாதிரி ஓப்பன் ஆகும். ஹோம், அப்ளை, அதேமாதிரி மை அக்கௌண்ட், அதேமாதிரி டூல்ஸ் அந்தமாதிரி காமிக்கும். அதில் அப்ளை கிளிக் பண்ணி டிஇசி சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த மாதிரி கொடுத்துட்டு அதில் லாகின் வித் அஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த லாகின் வித் அஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ்குள்ளே போயிடும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜில் உங்களோட நீங்கள் ஆல்ரெடி வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா இதை கொடுக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணிவிட்டேன் ஆனால் அதுக்குள்ளே போய் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிக்கல அப்படின்னா லாகின் கொடுக்கலாம். இல்லைனா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பேஜுக்கு வந்தாச்சு. இதில் என்னென்ன ப்ரூஃப் கொடுக்கணும் அப்படின்னு கிளியராக அதிலே கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி நேம் வந்து எல்லாமே எதில் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா, உங்களோட கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி, அதாவது ஆதார் கார்டில் இருக்க மாதிரி நேம், அதே மாதிரி கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபில் என்ன இருக்கோ அதுமாதிரி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் அதேமாதிரி மொபைல் நம்பர் வந்து ஆதார் கார்டு லிங்க் பண்ணதே மோஸ்ட்டாக கொடுங்க. அப்படி இல்லை அந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போ என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பர் கொடுக்கலாம். அதேமாதிரி இமெயில் அட்ரஸும் வந்து இப்போ யூஸ் பண்ணுற இமெயில் அட்ரஸாக கொடுங்க. நெக்ஸ்ட் அதேமாதிரி உங்களோட ஃபாதர் நேம் இல்லை மதர் நேம் இல்லை உங்களோட ஸ்பவுஸ் நேம், அந்த 3ல் யார் வேணால் கொடுக்கலாம். இது எல்லாமே எதில் இருக்க மாதிரினா ஆதார் கார்டில் இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் ஒர்க்கான வாங்க போகிற சர்டிஃபிகேட். அதனால் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் அலைஞ்சி தெரிஞ்சு அந்தமாதிரி வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக அப்ளை பண்ணும் போதே ஒன்று கரெக்டாக பார்த்து பண்ணியிருக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டை வந்து கிளிக் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்கு, அதுக்கப்புறம் உங்கள் அட்ரஸும் அதே மாதிரி உங்கள் ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதேமாதிரி ஜெண்டரும் உங்கள் ஐடி ப்ரூஃபில் என்ன இருக்கோ அந்த மாதிரி தான். அதேமாதிரி டேட் ஆஃப் பர்த்தும் கொடுக்க போகிறோம். அதுவும் என்ன பண்ணணும், கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், அந்த டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் ஸ்டூடெண்ட்டோட அப்லோட் ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைல் ஃபோட்டோ. இதேமாதிரி இந்த ஃபோட்டோக்கு என்ன பண்ணணும், இந்த ஃபோட்டோ தான் உங்களோட சர்டிஃபிகேட்டில் வரும். அதனால் உங்கள்கிட்ட இருக்கிறதுலே கிளியரான ஃபோட்டோ எதுவோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேப்ச்சா இருக்கும், அதையும் கொடுத்துட்டு நான் சப்மிட் கொடுத்துடலாம். இப்போ என்ன வரும் அப்படின்னா, இப்போ வந்து பேமெண்ட் பேஜ்குள்ளே போகும். இந்த பேமெண்ட் பேஜில் தான் 1479
72 பைசா வந்து கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் எது மூலிமா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ, நெட் பேங்க் எதுனா பண்ணலாம். அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வரும். அதை நீங்கள் இந்த லாகின் பேஜ்குள்ளே வந்து உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் ரெண்டுத்தையும் போட்டுட்டு நம்ம லாகின் கொடுத்தோம் அப்படின்னா உங்களோட டேஷ்போர்ட் பேஜுக்கு வந்து என்ன ஆகும், இந்த பேஜ் வந்து மூவ் ஆகிடும். உங்கள் டேஷ்போர்ட் பேஜில் உங்களோட ஃபோட்டோ சைடில் வரும். அதே மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வரும். சைடில் வந்து உங்களோட அசஸ்மெண்ட்காகவும் உங்கள் எக்ஸாம்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா 10 அசஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாதிரி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், அந்த எக்ஸாம் எழுதி உங்களோட சர்டிஃபிகேட்டுக்கு வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அசஸ்மெண்ட் எப்படி முடிக்கணும், அதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு அசஸ்மெண்ட் ஏதாவது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அந்த அசஸ்மெண்ட் வந்து இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் தனியாக மேக் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அசஸ்மெண்ட்டுக்கும் தனித்தனி ஆன்சர் கீயோட என்னோடய சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிடிஎஃப்கான லிங்க் இருக்குது. மறக்காமல் வந்து அதை செக் பண்ணி பாருங்கள். அதை டவுன்லோட் பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னாலே கொஷின் நம்பர் தான் வேரி ஆகுமே தவிர ஆனால் எல்லா ஆன்சரும் என்ன கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த அசஸ்மெண்ட் வந்து பெரிய விஷயம் கிடையாது, அது வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். ஆனால் எக்ஸாமுக்கு மட்டும் இந்த அசஸ்மெண்ட்டில் இருக்க கொஷின்ஸ் வந்து மோஸ்ட்லி ஒரு 20 to 25 கிட்டே வந்து வந்துடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா மறக்காமல் அதை ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக எக்ஸாம் என்ன பண்ணிடலாம், நல்ல மார்க் வந்து குவாலிஃபை பண்ணிடலாம். எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா டோட்டல் வந்து 50 கொஷின்ஸ் கேட்பாங்க. மல்டிபிள் சாய்ஸ் தான். 50% எடுத்தால் போதும். நீங்கள் மார்னிங் 10 AM - 5 PM வரைக்கும் எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேறு என்ன அப்படின்னா மினிமம் ஒரு சிஸ்டம் வந்து கண்டிப்பாக ஆன்லைனில் இருக்க மாதிரி இருக்கணும். அதேமாதிரி விண்டோ வந்து 10 OS வித் RAM 4G இருக்கணும். வெப்கேம் வந்து கண்டிப்பாக இன்சர்ட் பண்ணியிருக்கணும், இல்லை அதில் இருக்கணும். இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வந்து 1 Mbps + ஸ்பீடில் இருக்கணும். அதே மாதிரி தனியாக உட்காந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எக்ஸாம் எழுதணும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா டேக் எக்ஸாம். இப்போ வந்து அசஸ்மெண்ட்லாம் முடிச்சிட்டோம். நம்ம 10 அசஸ்மெண்ட்டும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அப்போ தான் நம்மளுக்கு ஆப்ஷன் வரும் டேக் எக்ஸாம்னு. அதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இங்கிலீஷ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எத்தனாவது அட்டெம்ப்ட்னு கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். இது கொடுத்ததுக்கப்புறமா யூஸ் மைக்ரோஃபோன்னு நம்ம வந்து எனேபிள் கேட்கும், அதையும் என்ன பண்ணிக்கலாம், அலோவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் நீங்கள் வந்து செக்யூர் ப்ரௌசர் வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா கீழே இருக்க ஸ்டெப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஸ்டார்ட் டெஸ்ட் வந்து கொடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், ஸ்டார்ட் டெஸ்ட் கொடுக்கணும். அதனால் வந்து கிளிக் ஹியர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆகிடும். அதை என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணணும்னா ஸ்டார்ட் டெஸ்ட் அப்படின்றத கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு கொடுத்து ஓகே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் டெஸ்ட் அப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டார்ட் டெஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபோட்டோ தனியாக வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆதார் கார்டும் தனியாக கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். தனித்தனியாக கேப்சர் பண்ணி அப்புறமா லாஸ்ட்டாக என்ன ஆகும், ரெண்டும் சேர்ந்து இந்த மாதிரி வந்து லோட் ஆகும். வெரிஃபை ஆகுதா இல்லையா அப்படின்ற மாதிரி டிக் சிம்பிள் மாதிரி வரணும். அந்த டிக் சிம்பிள் வரவும் வெயிட் பண்ணுங்கள். அது பண்ணதுக்கப்புறமா உங்களோட எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகி நீங்கள் எல்லா கொஷனுக்கும் ஆன்சர் பண்ணதுக்கப்புறமா இந்த டெஸ்ட் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்து காமிக்கும். இது வந்து ஏன் என்னால் அந்த எக்ஸாம் காமிக்க முடியல அப்படின்னா அந்த எக்ஸாம் டைமில் வந்து மூவ் ஆன் மாரி திரும்புறது அந்த மாதிரிலாம் கூடாது. ஏன்னா வந்து வெப் கேமரா யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அந்த எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அதை வந்து கிளியராக காட்ட முடியாது. ஸோ வந்து நீங்கள் தான் வந்து அந்த அசஸ்மெண்ட்லேருந்து ட்ரை பண்ணி கொஞ்சம் ஓரளவு வந்து படித்து அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். அவ்வளோத்துக்கு வந்து நம்ம கஷ்டப்படுற மாதிரிலாம் இருக்காது, ஈஸியாக தான். அந்த மேனுவலும் அங்கேயே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுத்துக்கலாம். நீங்கள் எக்ஸாம் முடிச்சு நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்களா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு திரும்ப அந்த டேக் டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி அட்டெண்ட் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு காமிக்கும். இப்போ என்ன பண்ணலாம், சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம சர்டிஃபிகேட். நம்ம நேம் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம ஃபோட்டோவோட வந்து நமக்கு வந்துடும். இந்த சர்டிஃபிகேட் தான் நீங்கள் வந்து இப்போது CSC சென்டர் வைக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்க வேண்டிய சர்டிஃபிகேட் இது தான். இது இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், உங்கள் CSC சென்டரை வைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த சர்டிஃபிகேட் தான் முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறமா என்ன பண்ணணும், CSC சென்டர் லாகின்கான அந்த வெப்சைட்குள்ளே தனியாக போகணும். அதுக்கப்புறமா தான் CSC எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியும். அதுக்கான தனி வீடியோ வந்து நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும். மறக்காமல் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் சான்றிதழ் பேர் மாற்ற முடியுமா, அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த ஃபோட்டோ சிக்னேச்சர் அந்த மாதிரி வந்து எதுவும் வந்து நம்மளால் மாற்ற முடியாது. உங்கள் பேரோ எதுவுமே மாற்ற முடியாது. அதனால் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணும் போதே நீங்கள் என்ன பண்ணணும்னா கரெக்டாக செக் பண்ணி பொறுமையாக பண்ணுங்கள். ஓகே, நம்ம சேனலில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இப்போ தெரியணும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க.
நெக்ஸ்ட் ஒரு சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோ. டடா.